இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேரை எப்படி ஈஸியாக ட்ரை பண்ணுறது, இங்கே எப்படி ஸ்கேல்பில் வச்சு ட்ரை பண்ணணுமா இல்லை ஹேரில் வச்சு ட்ரை பண்ணணுமா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை எப்போவுமே ட்ரையர், அதாவது மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேருக்கு சேஃபாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் அப்படி யூஸ் பண்ண போகிற சீரம் ஹேர் சீரம் ஸ்ட்ரிக்ஸோடதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்கள் ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஹேர் சீரம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹேருக்கு இந்த ஹீட் ப்ரொடெக்டர்னு கிடைக்கிது, ஹீட் ப்ரொடெக்டிங் க்ரீமு ஸ்ப்ரே இந்த மாதிரி கிடைக்கிது. நான் இன்றைக்கி சீரம் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சீரம் எடுத்தோடனே எப்போவுமே 2 கையில் இந்த மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல்பில் நம்ம அப்ளை பண்ணவே கூடாது. எந்த காரணத்துக்கு கொண்டும் அது முடிக்கு ரொம்பவே பாதிப்பாயிரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹேரில் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணணும். எல்லா ஹேர்லேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சது எம்டி கையில் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஸ்கேல்பில் கொண்டு போய் சீரமோ எந்த க்ரீமே நீங்கள் அப்ளை பண்ணிடவே கூடாது. ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கெல்லாம் லைட்டாக காஞ்சிருச்சு தெரியுதா? உங்களுக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே காயலை, ஈரமாக இருக்குது. அது போக எண்ணெய் பசை வேறு இருக்குது. இவங்க நல்லாவே தலைக்கு குளிக்காமல் விட்டாங்க போல். தேய்ச்சி குளிக்கல அப்படின்னா அழுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புகை வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஹேர் ட்ரையர் போடும்போதோ இல்லை ஹீட் மிஷின்ஸ் ஏதாவது வைக்கும்போது ஸ்ட்ரெயிட்னிங் மிஷினோ கேர்லிங் மிஷினோ ஏதோ வைக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா புகை வந்துடும். நம்ம எடுத்து ஸ்கேல்பில் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணக்கூடாது ஹேரை. இது தப்பு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேரை இது எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டு ஹேரை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுதா? இந்த மாதிரி தான் எப்போவுமே நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம இந்த மாதிரி மிஷின் யூஸ் பண்ணும்போது புகை வரும், ஐயோ முடி கருகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம தலையில் அழுக்கோ எண்ணெய் பசையோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த புகையும் நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி தான் நம்ம ஹேரை ட்ரை பண்ணணும். ஒவ்வொரு செக்ஷனாக எடுத்து இதுவே நம்ம கோம் வச்சு சீப்பு வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கையில் எடுத்தும் பண்ணலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஸ்கேல்பில் இப்படி வச்சிடவே கூடாது எந்த காரணத்துக்கும். அது முடிக்கு ரொம்பவே பாதிப்பாயிடும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? ஹேரை இந்த தூக்கி பிடிச்சிட்டு இந்த டைரெக்ஷனில் நான் ஹேர் ஸ்கேல்பில் நான் கொண்டு போகவே இல்லை. மிஷினோட பார்த்தேன் ஸ்ட்ரெயிட்டாக ஹேரில் தான். ப்ளக் பாயிண்ட் கொடுங்க. நம்ம எப்பவுமே ஹேரில் தான் மிஷின் போகணும். சரிங்களா? இந்த மாதிரி சுடுதடை பாப்பா. இப்போ அவங்க ஸ்கேல்புக்கும் போகாது, அவங்க மேலேயும் ஹீட் போகாது. இந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்மளுக்கு நல்லாவே ஹேர் காஞ்சிருச்சு. ஹேர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சூப்பராக ட்ரை ஆயிரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே பாய். பாய்.